السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جمعوا لكم وفحشهم وقالوا حسبنا الله ونعم الوكيل. قال نبينا صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله دخله الجنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் முழு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருளும் கிருபையும் மகபிரத் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பினுடைய நிலைப்பாடு நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உலகத்தில் நாம் அவனை முழுமையாக நம்பினாலும் நம்பாமல் விட்டாலும், அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும், அவனை முழுமையாக பயந்து நடந்தாலும் அல்லது அல்லாஹ்வை அவன் மீது உண்டான பயம் இல்லாத நிலையில் நாம் நடந்து கொண்டாலும், நம்முடைய நாவுகளும் கல்புகளும் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையானது நாம் சொல்லக்கூடிய அந்த கலிமாக்கள், அந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த அந்தஸ்துகளையும் மதிப்புகளையும் கௌரவங்களையும் நாம் முழுமையாக விலகிக் கொண்டோம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் பீடிகையிட்ட அல்லாஹ் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்ற நிலையை விட்டும் நம்முடைய கல்வி நீங்கிவிடும். எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை நமக்கு உதிர்ந்துவிடும். அல்லாஹ்வை பயந்தாலும் அல்லது பயமில்லாமல் நடந்து கொண்டாலும் என்ற சிந்தனை போக்கு நம்முடைய கல்வியிலிருந்து நீங்கிவிடும். எப்பொழுதுமே நாம் அவனை பயந்து அவனை நினைத்து கொண்டே வாழ வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய கல்வியிலே தோன்றிவிடும். அல்லாஹ்வை நினைத்தாலும் அல்லது மறந்தாலும் என்ற சிந்தனை நம்முடைய கல்வியை விட்டு நீங்கிவிடும். எப்பொழுதும் அவனுடைய சிந்தனையோடு தான் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது ஆரம்பத்தில் சொன்ன நம் நினைவே இல்லாமல் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளுடைய மகத்துவம். அப்படி நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்துவார்கள். உதாரணத்திற்கு அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, அன்னவரிடத்திலே சில நபர்கள் வந்து கூறுகிறார்கள்: கத் ஜமஉ லக்கும், அவர்கள் பெரும் கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்
அவர்கள் என்று சொன்னால் எதிரிகள் பெரும் கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் சற்று பயத்தோடு தான் அணுக வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகாலு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன், பொறுப்பாளர்களுக்கெல்லாம் அவன்தான் மிகச்சிறந்த பொறுப்பாளன் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்பதுண்டு சொல்வதுண்டு. அதனுடைய மகத்துவம் என்னவென்று சொன்னால், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரியப்படுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இப்படி கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹீன உல்கிய பின்னார், அந்த நரகத்திலே தூக்கி அந்த நெருப்பிலே தூக்கி வீசி எரிகின்ற பொழுது நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். எந்த இடத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நபியே உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களை காப்பாற்றுகிறேன், உங்களை நான் காப்பாற்றுகிறேன், இந்த நெருப்பை எல்லாம் அணைத்து விடுகிறேன். உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த நம்ரூதையும் அவனுடைய சூழ்ச்சியையும் அவனுடைய படை பட்டாளத்தையும் அவனுடைய அத்தனை அம்சங்களையும் நான் துவம்சம் செய்து விடுகிறேன் என்பதாக கேட்கிறார்கள். இறைவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். எந்த நிலையிலும் நம்முடைய ஈமானை விட்டுவிடக் கூடாது என்ற அற்புதமான வாசகம், அர்த்தத்தை கொண்டது இந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். நாம் சாதாரணமாக கடந்து விடுகிறோம், சிந்தனை உண்டோ அல்லது சிந்தனை இல்லாமலோ, அல்லது பொருள் விளங்கியோ விளங்காமலோ. ஆனால் அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எப்படி திருமறையிலே பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நபியே உங்களுக்கு இந்த சங்கடமான நேரத்திலே உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்பதாக. இறைவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையும் அதுதான். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ், இறைவனை நான் புரிந்து கொண்டேன், அவன் எனக்கு போதுமானவன். என்னை எப்படி இந்த உலகத்திலே படைத்து எனக்கு தேவையான அத்தனை ரிஸ்குகளையும் எழுதி வைத்திருக்கிறானோ, என்னுடைய பாதுகாப்பிற்கும் என்னுடைய கவலைக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கும் என்னுடைய நெருக்கடிக்கும் என்னுடைய சோர்வுக்கும் என்னுடைய நோய்க்கும் அத்தனைக்கும் அவன் தான் பொறுப்பாளனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், பொறுப்பாளர்களில் ஆகச் சிறந்தவன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா என்பதாக நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். இது அன்றாடம் நாம் அவ்வப்போது சில திக்ரினுடைய மஜ்லிஸ்களில் சில பயானுடைய நேரங்களில் நாம் கேட்பதுண்டு. ஆனால் அதனுடைய மகத்துவம் என்னவென்று நாம் இன்னும் ஆழமாக போவோம் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கையை, ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எந்த நிலையிலும் இறைவனுடைய அந்த மன்றாட்டம் நம்முடைய கல்வியிலிருந்து நீங்கிவிடவே கூடாது என்ற ஆணித்தரமான உறுதியான அந்த வாசகம் என்பதாக குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு விளக்கம் தந்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அது அர்த்தம், அந்த அர்த்தத்திற்கு உண்டான விஷயங்களை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைக்கு உண்டான சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முதலாவதாக சொன்னார்கள், சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழாக மிகப்பெரிய பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை நாடியவர்களுக்கு, தான் விரும்பியவர்களுக்கு, தன்னை பொறித்துக் கொண்ட அடியார்களுக்கு அதை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தான் நாடியவர்களுக்கு, தான் விரும்புகிறவர்களுக்கு, தன்னை பொறிந்து கொண்டு வாழ்ந்த அடியார்களுக்கு அந்த பொக்கிஷத்தை நாம் தருவதாக சொல்லியிருக்கிறார். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். இந்த தஸ்பீஹாத்தை, இந்த கலிமாவை யார் தொடர்ந்து நினைவெடுத்துக் கொண்டே இருக்கிறார்களோ, அர்த்தத்தோடு புரிதலோடு அதை விலகிக் கொண்டு நினைவெடுத்துக் கொண்டே இருக்கிறார்களோ, அந்த இடத்தை முழுமையாக அடைந்து கொள்வார்கள் என்பதாக நபியினுடைய வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மேலும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கிட்டத்தட்ட உலகத்தில் அபாயகரமான பல்வேறு நோய்கள் தோன்றுவதுண்டு. ஒரு 99 நோய்களுக்கு நிவாரணியாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற அந்த கலிமா, அந்த வார்த்தை அதற்கு பரிகாரமாக இருக்கும் என்பதாக நாம் எப்பொழுதும் கேட்கக்கூடிய வார்த்தை தான். சிந்தனையோடோ அல்ல சிந்தனை இல்லாமலோ, அல்லது அந்த கலிமாவை, அந்த தஸ்பீஹாத்தை பொருள் விளங்கியோ அல்லது விளங்காமலோ இதை நாம் கேட்டுக்கொண்டு கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த கேட்டலும் அந்த கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையும் அந்த கடந்து செல்லக்கூடிய நிலையையும் மாற்றிவிட்டு முழுமையான புரிதலோடு நாம் செய்வோம் என்று சொன்னால், அந்த அமலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம் என்று சொன்னால், அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை அல்லாஹ் ரசூலும் நமக்கு நினைவுபடுத்தியதை போன்று அதை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு கலிமா தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 நோய்களுக்கு நிவாரணியாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல் வலா குவத், எந்த சூழலும் எந்த நிலைப்பாடும் கிடையாது. வலா குவத்த, அவனுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர எந்த ஒன்றும் யாவரையும் எதனாலும் எந்த நிலையிலும் அடைந்து கொள்ளவே முடியாது. வலா குவத்த, அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர அவனுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒன்றும் யாருக்குமே அடையாது. இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர என்பதாக சொன்னார். அதனுடைய விளக்கம் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கலிமாவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில், 99 நோய்களுக்கு நிவாரணியாக லா ஹவுல வலா குவத்த இந்த கலிமா இருக்கிறது. ஆக குறைந்த அந்த நோயானது என்னவென்று சொன்னால், கவலையை முழுமையாக நீக்கக்கூடிய தஸ்பீஹாத் என்பதாக. அந்த கவலை எப்படி இருக்கும்னா, எப்படி வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. ஒருவருக்கு உடல் ரீதியாக, உள்ளம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்பம் ரீதியாக, பெற்றோர்கள் ரீதியாக, பிள்ளைகள் ரீதியாக, சமூகத்தின் ரீதியாக, அண்டை வீட்டார்கள் ரீதியாக, இப்படி எல்லா நிலை கவலைகளையும் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம், சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், ஆக குறைவான நோய் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கக்கூடியது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்து நாம் ஓதுகின்ற பொழுது, நம்முடைய நினைவுக்கு வருகின்ற பொழுது உறுதியோடு சொல்ல வேண்டும், அந்த 99 வந்திருக்கக்கூடிய இப்பொழுது ரியலா, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நோய்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்க வேண்டும். குறிப்பாக மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களை, கவலைகளை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்ற உறுதியோடு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று தொடர்ந்து இந்த தஸ்பீஹாத்திலே நாம் ஓத வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரசூலும் நினைவுபடுத்துகிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்வதன் மூலமாக சொர்க்கத்தினுடைய ஏதாவது ஒரு வாசல் உங்களுக்கு திறந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏதாவது ஒரு வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டினுடைய முழு பாதுகாப்பிற்கு ஒரு அடியான் லா ஹவுல வலா குவத்த என்ற தஸ்பீஹாத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருப்பானால் நம்பிக்கையோடு வீட்டில் உள்ள பாதுகாப்பு, வீட்டில் எந்த பாதுகாப்பு நிலை இல்லாத நிலை என்பதாக எதையெல்லாம் நாம் உணர்கிறோமோ, வீட்டில் எதுவெல்லாம் பாதுகாப்பு இல்லாத நிலை என்பதாக எதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ, விளங்கி கொண்டிருக்கிறோமோ, அத்தனை நிலையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த பாதுகாப்பு, முழுமையான பாதுகாப்பை தருகிறான். எப்பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நாம் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தஸ்பீஹாத்தின் மகத்துவத்தை நாம் விளங்கி கொண்டு சொல்வோம் என்று சொன்னால், கட்டாயமாக நாம் விளங்கியோ விளங்காமலோ சொல்லுகின்ற பொழுது அதற்கு அதுதான் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய தஸ்பீஹாத் என்பதாக சொல்லவில்லை. இந்த வார்த்தையை மட்டும்தான் நமக்கு விவரிக்கிறார்கள். லா ஹவுல வலா குவத்த என்ற வார்த்தையை மட்டும்தான் விவரிக்கிறார்கள். அதை நாம் புரிந்தாமல் அல்லது அதை உணர்ந்து கொள்ளாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்து கொண்டு கடப்போம் என்று சொன்னால், கட்டாயமாக இதைவிட, நாம் விளங்கியதை விட, நாம் கேட்டதை விட மென்மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள்.
மேலும் சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவத்த, இந்த தஸ்பீஹாத் சொல்வதன் மூலமாக, அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக சொர்க்கத்திலே ஒரு மரம் ஒன்றை மலக்குமார்கள் மூலமாக நட்டி வைக்கப்படுகிறது. யார் சொல்லுகிறாரோ அவருடைய பெயரை சொல்லி அந்த சொர்க்கத்திலே ஒரு மரம் நட்டு வைக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இப்படி நிறைய தஸ்பீஹாத்துகளும் நிறைய கலிமாக்களும் நாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் வெகுமதிகளை கொடுத்திருக்கிறார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியினுடைய ஆரம்பத்திலேயே வரும். ஒரு அடியார் ஒரு ஊரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் செய்த கொடுமையின் காரணமாக, குஃப்ரியத்தின் காரணமாக, ஷிர்கியத்தின் காரணமாக அந்த ஊரை அவன் அழிப்பதற்கு நாடிவிட்டால், அந்த ஊரை அழிப்பதற்கு இறைவன் நாடிவிட்டால், அந்த நேரத்திலே ஒரு மழலையின் வார்த்தையாக, ஒரு மழலையின் வார்த்தையாக அல்ஹம்துலில்லாஹ் என்று வாசகம் இருக்குமேயானால், அந்த வாசகத்தின் மூலமாக அந்த ஊர் எந்த நிலை பாவத்தின் உச்ச நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வேதனை கொடுப்பதை, அந்த ஊரை அழிப்பதை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம சொல்லிட்டு போனோம் சாதாரணமா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு. எப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம் நாம பொதுவா? ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பரக்கத்தான ஒரு பொருளாதாரமோ அல்லது சுப நிகழ்ச்சி, ஏதாவது ஒன்று நல்ல விஷயம், நன்மையான விஷயம் நம்முடைய கல்விக்கு தெரிஞ்சா அது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. இதுதான் அதனுடைய அர்த்தம். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லுவாங்க, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்ட பாக்கியத்திற்கு பகரமாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்ச நேரம் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சியோ பெரிய சிந்தனையோடையோ நாம் சொல்ல போறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் தும்புறோம், அல்ஹம்துலில்லாஹ் அஜின் தும்புறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, அஜின் தும்புறோம், தும்னோடனே என்ன செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க சொல்றாங்க. காரணம் சொல்லுவாங்களா, அதாவது அந்த நேரத்துல இதய துடிப்பானது அந்த நேரத்துல ஒரு கணம் என்ன செய்யும், ஒரு லம்ஹத், ஒரு வினாடிக்குள்ளார அப்படி நின்றுட்டு மறுபடியும் என்ன செய்யும், ஓட தொடங்கும். அந்த தும்பக்கூடிய நேரத்துல ஒரு வினாடிக்கு உள்ளாரவே நம்ம அந்த துடிக்கின்ற அந்த இதயமானது அப்படி நின்றோம், அப்படி நின்றுட்டு மறுபடியும் ஓட தொடங்கும். அதுக்கு நீங்க சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒட்டுமொத்த உயிரை மீட்டு இந்த உலகத்திற்கு நம்மை மறுபடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயங்க வைத்திருக்கிறானே, அதுக்கு நீங்க சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம் இந்த உலகத்தில் அல்லாஹை புகழ்வதற்கோ, அல்லாஹ்வின் மீது அச்சப்படுவதற்கோ, அல்லாஹை பற்றி அஜலியத்தை எடுத்துச் சொல்வதற்கோ நம்முடைய காலங்களும் நம்முடைய நேரங்களும் எவ்வளவு ஆண்டு காலம் இருக்குமோ இதுவெல்லாம் இதுவரைக்கும் இருக்கும். ரூஹ் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ரூஹ் முடிஞ்சிருச்சுன்னா, ரூஹ் கைப்பற்றப்பட்டுருச்சுன்னா நமக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அப்பேற்பட்ட நிலையை திரும்பவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற அற்புதமான உணர்வோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்னார். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதனுடைய விளக்கம் அற்புதமாக நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் இருக்கிறதே, அதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சாதாரணமாக சொல்லிட்டு போறோம், சாதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கடந்துட்டு போறோம். ஆனா நன்மைகளாலும் பெரும் நன்மைகளாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதாவது நன்மை தீமைகள் இடைபடக்கூடிய அந்த தராசு இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாசகத்தின் மூலமாக, சுப்ஹானல்லாஹ் என்ற வாசகத்தின் மூலமாக, அல்லாஹு அக்பர் என்ற வாசகத்தின் மூலமாக, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற தஸ்பீஹத்தின் மூலமாக எப்பொழுதுமே என்ன செய்வோம், உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்றோம் இல்லையா, நமக்கு கிடைத்த நியமத்துகளை விட நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்தது அது பெரும் பாக்கியம் என்பதாக சொன்னார்.
ஏன்னா நமக்கு எதுவெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதுவெல்லாம் பணம். நாம எதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோமோ அதுவெல்லாம் பணம் அழிந்து விடக்கூடியது. ஆனால் அது நம்முடைய துன்யாவுடைய பார்வைக்கு என்ன செய்யுது, பெருசா தெரியுது. பெரிய பொக்கிஷன் கிடைத்து விட்டதாக நமக்கு என்ன தோணுது இல்லையா? ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைத்து விட்டதாக, ஒரு பெரிய பொருளாதார நிலை, உயர்வு நிலை கிடைத்து விட்டதாக நமக்கு என்ன தோணுது. ஆனா இதுவெல்லாம் பணமா அழிந்து விடக்கூடியது. அடுத்து அதாவது நாம் மகிழ்வான நிலையில் நாம் இது கொடுக்கப்பட்ட இந்த பணாவிற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட நாம் பெரிதாக நினைக்கக்கூடிய இறைவனுடைய பார்வையில் நாம் குறைவாக விளங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அழிவான நிலைக்கு நாம் என்ன செய்யறோம், அந்த சிறு மகிழ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய பாக்கியம். கொடுக்கப்பட்ட மகிழ்வை விட நாம் அந்த உச்சரிக்கக்கூடிய அந்த வாசகம் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது, கொடுக்கப்பட்ட முதல் நேமத்தை விட ஆகப்பெரிய நேமத் உங்களுடைய கல்வியில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையானது அல்லாஹ்விடத்தில் மிக உயர்வாக இருக்கிறது என்பதாக சொன்னார். அவ்வளவு பெரிய பாக்கியம். கொடுத்த நேமத்து இல்ல, கொடுத்த நேமத்துக்கு நாம சொல்றோம் இல்லையா அல்ஹம்துலில்லாஹ், அந்த வார்த்தை தான் அல்லாஹ் கொடுத்த பாக்கியமே மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு அற்புதமாக என்ன செய்வார்கள், விளக்கம் தருவார்கள். அப்படி ஒவ்வொரு தஸ்பீஹாத்துகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு விளக்கங்களையும் அவ்வளவு நன்மைகளாலும் சூழப்பட்டு இருக்கிறது. அதே போன்ற தஸ்பீஹாத்துகள் மூலமாக நாம் எதனை பாரமாக இந்த உலகத்திலே நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களையும் அழித்துவிடக் கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தகல சூகி ஃபகால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் கதபல்லாஹு அல்ஃபி ஹஸனா வ மஹா அன்ஹு அல்ஃபி சய்யிஆ வ ரஃபஅ லஹு தரஜா அல்ஃபி தரஜா என்பதாக சொன்னார்கள். கடைத்தெருக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த களிமா, அந்த 4வது களிமா சாதாரணமாக நம்ம கேட்போம். எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, பஸ்ஸில் ஒழுக்கம் சொல்லி கொடுக்கும் போது களிமாக்களை சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கேட்குறோம் தான், நமக்கு தெரியும் தான். ஆனால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? இந்த களிமாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்ஃபி மஹா என்பதாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விடுகிறான் அந்த களிமாவை சொல்வதன் மூலமாக என்று நாம சொல்றோம், சாதாரணமா சொல்றோம், சொல்லாமலா இல்ல, எல்லா களிமாக்களையும் சொல்றோம், எல்லா தஸ்பீஹாத்துகளையும் செய்கிறோம். ஆனா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆக பலகீனமான விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து சொல்ல வேண்டும் என்பதுதான். அதனால தான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இல்மு நூருன் வல் ஜஹலு துன்மத்துன் என்பதாக சொன்னார்கள். வாசகமாகவே இருந்து விட்டது என்று சொன்னால் ஏட்டு சுரக்காய் என்ன செய்யாது, கறிக்கு உதவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் நாம அதனுடைய அது விளக்கத்தோடு அதை சொல்லப்பட்ட விஷயங்களை அதனுடைய மகத்துவத்தை நாம் முழுமையாக விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் சொன்னதை போன்றுதான் இதை விளங்கி சொல்லக்கூடியவர்களுக்கல்ல, விளங்காமல் சொல்லக்கூடிய பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான். இந்த களிமாக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நாம கடந்து போய்கிட்டே இருக்கோம். நம்ம விளங்கியோ விளங்காமலோ உணர்ந்தோ உணராமலோ அல்லாஹ்வை நினைத்தோ நினைக்காமலோ அல்லாஹ்வை பயந்தோ பயம் இல்லாமலோ நம்ம என்ன செய்யறோம், எப்போதாவது ஹஸ்புனல்லாஹ் சொல்றோம், சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்றோம். ஆனால் அதாவது இதை விளங்காமலே சொல்லக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நன்மை என்று சொன்னால், அதை புரிந்து கொண்டு உணர்வோடு சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் நினைத்த விஷயங்களை அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி விடுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப அந்த சொன்னாங்க இல்லையா, இந்த 4வது களிமா திருக்கல்ல போடும்போது நம்முடைய கல்விலிருந்து வருது. களிமா சொல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு அல்ஃபி ஹசனா 1000 பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹா என்பதாக சொன்னார்கள், அழித்து விடுகிறார்கள். 10 லட்சம் பாவங்களை அழிக்கப்பட்டு விடுகிறது, 10 லட்சம் நன்மைகள் எழுதப்பட்டு விடுகிறது, 10 லட்சம் தரஜாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு கொடுத்து விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு நினைவுபடுத்துவார்கள்.
இமாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நன்மைகளையும் ஒரு அடியானுக்கு ஒரு கலிமாவே போதுமானதாக இருக்குமே என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்களாம். இதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு போதுமானதாக இருக்கும், இதை உணராதவர்களுக்கு சாதாரணமாக சொன்னார். இதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு போதுமானதாக இருக்கும், விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு போதுமானதாக இருக்கும், இதை உணராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷமாக தெரியாது என்பதாக சொன்னார். ஆக அந்த அடிப்படையில் நாம் அனுதினமும் கேட்கக்கூடிய தஸ்பீஹாத்துகளுடைய மகத்துவத்தை, நாம் அது என்ன சொல்லப்படுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்புகள் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாங்க. நாம அதுதாங்க இந்த உலகத்துல தேடுறோம். கவலையை நீக்கணும்னு தேடுறோம், கடனை விட்டு நீக்கணும்னு தேடுறோம், பொருளாதார நிலையில நாம் உயர்வாக ஆகணும்னு விரும்புறோம், நம்முடைய வியாபாரங்கள்ல பரக்கத்து வரணும்னு விரும்புறோம், வீட்டில முசீபத்தி நீங்கணும்னு விரும்புறோம், வீட்டில மகிழ்ச்சி வரணும்னு விரும்புறோம். இதெல்லாம் நாம என்ன விரும்புறோமோ அத்தனையும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லக்கூடிய அந்த கலிமாக்கள் தஸ்பீஹாத்துகள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதனால அல்லாஹ் ரசூலும் நாம் நம்முடைய ஈமானுடைய நிலையும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மறுமைக்காக உண்டான நன்மைகளும் சேகரித்து பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதனையெல்லாம் நாம் விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹும் ரசூலும் அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் நினைவுபடுத்தப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.